அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, ஜோதிடத்தில் முக்கியமான சூட்சமங்கள் என்பது இருக்கு. அந்த ரகசிய சூட்சமங்கள் என்பது என்ன சொல்லலாம்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 1 5 9 4 7 10 3 7 3 6 9 இந்த மாதிரி ஜோதிடத்தில் நீங்கள் பணபுரம் அபோலிக்கு இளையம் என்று பிரிச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பழம். நமக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த அஷ்டசஷ்டாங்கத்துல போய் என்ன சொல்லலாம், கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். அஷ்டசஷ்டாங்கம் அப்படிங்கிறது 6 8 6 8 இங்கிட்டுக்கு 6 வரும், அங்கிட்டுக்கு 8 வரும். இப்போ எப்படா இவங்கெல்லாம் என்ன சொல்லலாம் இருக்காங்க, நல்லா இருக்கும் சார், குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கும். இதுக்கு காரணம் அப்படின்னா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு மேசராசி மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க. மேச லக்கணம் அப்படிங்கிறதும் துலா லக்கணம் என்பதும் கண்டிப்பாக என்ன சொன்னா ரெண்டும் நட்பு தான். அந்த நெருப்பு இது, அது நெருப்பு, இது காற்று. அப்ப இந்த நெருப்பை இந்த காற்று தூண்டி நல்லாவே வைத்துக் கொள்ளும். என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன சார், 2 பேருக்குமே ஈகோ உண்டு. என்பது ஆண் ராசி, துலா என்பது ஆண் ராசி. என்னதான் இவர்கள் ஒரு பெரிய ஒற்றுமையாக இருந்தாலும் அந்த ஈகோ என்பதை விட முடியாது. இரண்டுமே ஆண் காற்று ஆண் நெருப்பு. எப்படி இவர்களுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதை பரீட்சித்து பார்க்கும் போது, ஆனால் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க, அந்நியம் இருக்காது, அந்யோன்யம் கண்டிப்பாக இருக்காது. அப்ப இதை நம்ம கவனத்தில் கொண்டுதான் இனிமேல் இணைக்க வேண்டியது இருக்கு. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்ன சொல்லலாம்னா, வெவ்வேறு லக்கணங்கள், ஆண் லக்கணம் என்பது 6, பெண் லக்கணம். இந்த ஆண் லக்கணம் 6லும் பெண் லக்கணம் 6ஐ எல்லாமே ஓரளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா 6 8 தான் வரும். 6 8 வரும், இல்லைன்னா அடுத்தடுத்த ராசியாக வரும். இப்போ ஒரு மேசன்னா ரிஷபத்தை இணைக்கலாம், பிரச்சனை எல்லாம் வராது. என்ன காரணம்னா, அது என்ன சொன்னா செவ்வாய் வீடு, இது என்ன சொன்னா சுக்கிரன் வீடு. ரெண்டுமே என்ன சொன்னா நினைச்சுக்கணும். அது ரிஷப சுக்கிரன் பெண்ணு, மேச செவ்வாய் என்ன சொன்னாங்க. இது கண்டிப்பாக எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனைகள் தன்மைகள் என்ன சொல்றாங்கன்னா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒற்றுமையாக இருந்து விடுவார்கள். இதற்கு என்ன காரணம்? அப்ப ஒரு ராசியுடைய சூட்சுமம் அதற்கு 8வது ராசியில் இருக்கிறது. சூட்சுமம் என்று சொல்லக்கூடிய ரகசியம் என்று சொன்னால் என்னது? ஒருத்தரை இழுத்து ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி தான் ரகசியம். சூட்சுமம் என்று சொன்னால் என்னன்னா ரகசியம். ரகசியத்தால் என்ன சொல்றான்னா, என்ன சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாங்க, வீட்டில் பார்த்தா நைட் அமைதியா என்ன சொன்னா சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு அந்த சூட்சுமம் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை அது செயல்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒருத்தர் மேச லக்கணத்துல போய் பிறந்துட்டார். அவருக்கு இணைவு என்று சொல்லக்கூடியது விருச்சிக லக்கணத்தை இணைச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? விருச்சிக லக்கணம் இது 6, அது 8 அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப இதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏன்னா ஒன்று நெருப்பாக இருக்கிறது, ஒன்று ஜலமாக இருக்கிறது. அப்ப மேச லக்கணத்தில் இருக்கின்ற அசுவதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மேச லக்கணத்தில் இருக்கிற அசுவதி நட்சத்திரம் எங்கே இருக்கின்ற என்ன சொல்லலாம்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் மேச லக்கணத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால், அங்கே இருக்கிற விசாக நட்சத்திரத்தில் பிறந்து விருச்சிக ராசி மட்டும் ஆகாது.
மேச லக்கணத்துல அசுவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அதே வந்து விருச்சிக லக்கணத்துல விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறந்திருக்காங்க. இது மட்டும் ஏன்னா அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 7வது நட்சத்திரமும் அங்க வந்துடும். அது மட்டும் ஆகாது. அதற்கடுத்து பாருங்க, உங்களுக்கு என்னன்னா வந்து பரணி அசுவதினே வைங்க. அசுவதிக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அசுவதி, கார்த்திகை, மிருகம், திருவாதிரை, புனர்பூசம் அங்க வந்துருச்சா. 8வது நட்சத்திரம் வந்துருச்சா. 8, 9, 17வது நட்சத்திரமா வந்துருச்சா. தாராபலன் இருக்குல்ல, என்ன பிரச்சனை தாராபலன் இருக்கும்போது என்ன செய்யும், ஒத்து போயிடும். அடுத்து என்ன சொல்லலாம்னா பரணி நட்சத்திரம். அப்ப பரணி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா பரணி நட்சத்திரம் இருக்கீங்க. இந்த 2 நட்சத்திரங்கள் அசுவதி தவிர அங்க விருச்சிகத்தில் இருக்கின்ற விசாகத்தை தவிர்த்து அசுவதி, பரணி, கார்த்திகை, அசுவதி, பரணி, கார்த்திகைக்கு வந்து என்ன செய்யுங்க, இந்த 2 நட்சத்திரங்கள் ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்தில் அசுவதிக்கு கேட்ட என்ன ஆகும், என்ன ஆகும், ரச்சி பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து என்ன சொன்னா அதிபத்திர நட்சத்திரம். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா பரணிக்கு வந்து என்ன சொன்னா வந்து கேட்டை நட்சத்திரம் என்பது என்னது உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வந்துடும். 8வது நட்சத்திரமாக வந்துடும். அப்ப இப்படி நீங்க கணக்கு பார்க்கும்போது எப்பயுமே ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆணுக்கு பெண்ணை இணை, பெண்ணுக்கு ஆணை இணைங்கிறதா. ஆணுக்கு ஆணை இணைக்காதே, பெண்ணுக்கு பெண்ணை இணைக்காதே. அப்ப இந்த ஒரு நட்சத்திரம் இருக்கின்ற கட்டங்களில் மட்டும் பிரச்சனைக்குரியது வரும். ஒரு நட்சத்திரம், ஒரு பாதம் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு பாதம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா, கடக லக்கணத்துல ஒரு பாதம் இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து விருச்சிகத்துல வந்து ஒரு பாதம் இருக்கும். அதுக்கடுத்து மீன லக்கணத்துல ஒரு பாதம் இருக்கு. இந்த இடத்துல வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பிரச்சனை. இது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான பேச்சு இருந்தாலும் இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். அப்ப ஒவ்வொருத்தருடைய சூட்சிமங்களும், இப்ப இணைவை பத்தி பேசுறோம். இணைவு இந்த மாதிரி ஒருத்தர் ஆண் லக்கணமாக இருந்து இன்னொருத்தர் பெண் லக்கணமாக இருந்தால் அது ஒத்துப்போகக்கூடிய தன்மைகளாக இருக்கிறது என்று இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரகசியம். ஒரு ஆண் லக்கணமாக இருந்து இன்னொருத்தர் பெண் லக்கணமாக இருந்து ஆண் பெண் அந்த கணக்கே கிடையாது. ஆண் வந்து பெண் லக்கணத்துல பிறக்கலாம், பெண் ஆண் லக்கணத்துல பிறக்கலாம். இதுல எந்த தப்பும் கிடையாது. இணைவு என்பது ஆணும் பெண்ணும் இணையணும், ஆண் லக்கணம் இணையணும், பெண் லக்கணம் இணையணும். இதை வந்து நான் ரொம்ப நாளா வந்து என்ன சொன்னேன்னா பரிசித்து பார்த்திருக்கேன். ஏன் வந்து மனித வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து நம்ம அன்பு பாசம் வைத்திருந்த எந்த நபரும் வந்து என்ன சொன்னா ஆண் லக்கணத்திற்கு ஆண் லக்கணமாக இருந்தால் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஆண் லக்கணத்திற்கு ஆண் லக்கணமாக இருந்தால் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா அங்கே நமக்கு வந்து என்ன சொன்னா 2 பேருக்குமே ஈகோ வந்துடுது. ஆனால் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அப்படிங்கும் போது என்ன சொன்னா கட்டத்தில் மட்டும் ஆண் பெண் இணைவு. நீங்கள் பெண் ஆண் மாறி இருந்தாலும் பரவாயில்ல. நானே ஒரு பெண் லக்கணத்துல போய் வந்திருக்கேன். எனக்கு ஆண் லக்கணத்திற்கு உண்டான பெண் வரும்போது ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு பெண்ணு வந்து ஆண் லக்கணத்துல போய் பிறந்திருக்கு, ஆனால் ஒரு ஆண் வந்து என்ன சொன்னா பெண் லக்கணத்துல போய் பிறந்தால் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. இப்ப இதுல இருந்து என்ன நான் சொல்ல வர்றேன்னா, உங்களுடைய ஒவ்வொரு கட்டத்துடைய வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்கிறது, உங்களுடைய 8வது ராசியில, உங்களுடைய லக்கணத்திற்கு 8வது ராசியில தான் இருக்குது. அதுல ஒரு நட்சத்திரமோ அதுல ஒரு நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் கண்டிப்பாக வரும். அந்த நட்சத்திரத்தை பிடிச்சுக்கிடுங்க. இப்போ ஒருத்தர் மேச லக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்க, விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் இருக்கின்ற நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த நட்சத்திரத்தை இயக்கினால் உங்களுடைய லக்கணம் வந்து வலிமையாகிவிடும். அப்ப 1க்கு 8, 2க்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து 9. ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதற்கு 8வது ராசியே வந்து என்ன சொல்லலாம் உள்ள வந்து அதுல இருக்கிற அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற 3 நட்சத்திரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து
ஒரு வெற்றி வாகையை சூடி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது. நீங்க இதை செலெக்ஷன் பண்ணலாம். நீங்க வந்து இப்போ ஒரு மேச லக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்கன்னு வைங்களேன், அதுல உங்க லக்கண புள்ளி என்பது என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். லக்கண புள்ளி என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த லக்கண புள்ளிக்கு 8வது ராசியில் இருக்கின்ற நட்சத்திரம் எது ஒத்து போகிறதோ, தாராபலன் சரி இருக்கிறதோ, அந்த நட்சத்திரத்திற்குண்டான நட்சத்திரத்துடைய சிம்பலை இயக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திற்கும் எல்லா கட்டத்திற்குமே சூட்சுமம் என்று சொல்லக்கூடிய ரகசியம் அந்த கட்டத்திற்கு 8வது பாவத்தில் அந்த உங்களுடைய லக்கண புள்ளியோ அல்லது வந்து என்ன சொல்றேன்னா வந்து அந்த 2வது கட்டத்துக்குன்னு ஒரு லக்கண புள்ளி இருக்கும். அந்த லக்கண புள்ளிக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் 8வது கட்டத்தில் இருக்கும். அது உண்மையாக 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு உண்மை லெவலை வந்து என்ன சொன்னா ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்ப ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. இப்ப நான் என்னுடைய உதாரணம், எனக்கு வந்து துலா லக்கணம். என்னுடைய அலுவலகத்தில் வந்து விருச்சிக லக்கணத்தில் வந்து 2 பேர் வேலை பார்ப்பாங்க. இது பெண், இது ஆண், இது பெண். அப்ப அந்த இது இருக்கும்போது என்ன சொல்லலாம்னா, பிளவுகள் வருவதில்லை, பிரச்சனைகள் வருவதில்லை, ஒத்துப்போகக்கூடிய மனோநிலைகள் வருகிறது. ஒத்துப்போகின்ற மனோநிலை வருகிறது. அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா, இது எத்தனை வருஷமா இருக்காங்கன்னா 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இன்னொரு டிரைவர் விருச்சிக லக்கணம் வஞ்சம் வந்து 6 வருஷம் ஆச்சு. அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கிறார். ஆனா அவருக்கு வந்து இனிமையாக இங்க வந்த பிறகு காலம் ஓடுகிறது. ஏன்னா அவருடைய வேலைகள் தன்மைகளை பார்க்கும்போது என்ன சொல்றான்னா வந்து வேலைகள் தன்மைகளை பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், துலா லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணம் வேலை செய்யுது. இதே வந்து என்ன சொல்றான்னா, துலா லக்கணத்திற்கு கும்பலக்கணத்துல ஒருத்தர் இருக்கார். வெறுப்பத்தான் உண்டு பண்ணுவார். ஏன்னா இத்தனைக்கு வந்து 5வது லக்கணம் தானே, பூர்வ புண்ணிய லக்கணம் தானே. அப்ப அந்த பூர்வ புண்ணிய லக்கணம் ஆண் ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வந்து என்ன சொன்னா ஒரு சண்டித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ண தெரிஞ்சதுனால வந்து என்ன சொன்னா அதை சமாளித்து போகக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிற காரணத்தினால அதை வந்து நாம வந்து என்ன சொன்னா வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா மக்கர் பண்ணுகின்றதில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் 10 வருடமாக இருக்கிறான். அவன் என்ன சொல்ற, ஏதாவது ஒரு மக்கர் பண்ணிட்டே இருப்பான். காரணம் வந்து என்ன சொன்னான்னா, அவனுடைய இயல்பு நிலை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆண் லக்கணத்தில் பிறந்த ஒருவன் வந்து என்ன சொன்னானா சரியாக வேலை பார்க்க மாட்டான். பாப்பான், கூலிக்கு மாரடிப்பான். இதே மாதிரி இன்னொரு கேரக்டர் உள்ளது துலா லக்கணத்திற்கு மேச லக்கணம். அது வந்து என்ன சொன்னா கூலிக்கு மாரடிச்சு வெளியே போயிட்டாங்க. அப்ப உங்களுடைய இணைவுகளும், உங்களுடைய நட்புகளும், உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய லக்கணம் ஆணாக இருந்தால், பெண் லக்கணமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நன்றாக இருப்பீர்கள். பெண் லக்கணமாக இல்லாமல் இருந்து ஆண் லக்கணமாக இருந்தால், ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருந்தால் தயவு செய்து என்ன சொன்னா வந்து ரொம்ப இன்க்ளூடிங்க போய் வந்து என்ன சொன்னா மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்பதுதான் இதனுடைய சாஸ்திர விதி. இப்ப இதுல நமக்கு என்ன பிரச்சனை வேணும் அப்படின்னா வந்து 2, 6, 10 இயக்கணும். 2, 6, 10 இயக்கினால்தான் நமக்கு வந்து பணம், பொருளாதாரம் கண்டிப்பாக வரும். அப்ப 2ஆம் பாவத்தை நீங்கள் இயக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் உங்களுடைய லக்கணத்துக்கு 9ஆம் பாவம், 2ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் மாறும். அதில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா உங்களுடைய 2ஆம் பாவத்திற்குண்டான புள்ளிக்கு கண்டிப்பாக தாராபலன் சரியுள்ள நட்சத்திரமாக வரும். அது 8வது நட்சத்திரமாகவே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த நட்சத்திரத்தை வந்து எந்த ஒரு மனிதனும் 2ஆம் பாவத்திற்குண்டான புள்ளிக்கும் புள்ளி இருக்கும். கண்டிப்பா ஒரு புள்ளி வந்து என்ன சொல்றானே எந்த இடத்துல வந்து அந்த புள்ளி விழுந்திருக்குங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கிடுங்க. அந்த 2ஆம் பாவத்திற்குண்டான புள்ளிக்கும் 2ஆம் பாவத்திற்குண்டான ஒரு லக்கண புள்ளி,
அந்த புள்ளிக்கும் அந்த 2ஆம் பாவத்திற்குண்டான கட்டத்திற்கு 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா உதவி செய்ய காத்திருக்கும். இதே மாதிரி எல்லா கட்டத்துக்கும் மட்டும் 10ஆம் பாவம் வேலை செய்யணுமா? 10ஆம் பாவத்துக்கு உண்டான லக்கண புள்ளி வந்து என்ன சொல்றான்னா எது என்று பாருங்கள். அந்த லக்கண புள்ளிக்கு 8ஆம் பாவத்தில் வந்து 8வது நட்சத்திரமாக ஒன்று இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இப்ப நான் வந்து அதை வந்து உள்ள தெளிவாக தெரிஞ்சதுனால வந்து ஏன் வந்து என்ன சொன்னா விதர்ப்பமா இதே வந்து என்ன சொன்னா ஒரு உங்களுக்கு ராகுகேதுகள் வந்து உங்களுக்கு பெண் ராசியில் இருக்கு. ராகுகேதுகள் வந்து பெண் ராசியில் இருக்குது. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்க வீட்டம்மாவுடைய ராகுகேதுகள் வந்து ஆண் ராசியில் இருக்கு. இணைஞ்சு போயிருவாங்க. பாம்பு பெண் பாம்பா இருக்கு, அங்க ஆண் பாம்பா இருக்கு. என்ன செய்யும்? அப்ப எல்லா மனிதருக்குமே வந்து என்ன சொன்னா ஜோதிட கட்டத்திற்குள் வந்து ஏன் 6 கட்டங்கள் பெண்ணாகவும் 6 கட்டங்கள் ஆணாகவும் பிரித்தான் என்பது இப்பத்தான் தெரிகிறது. இதுதான் உண்மையாக தெரிகிறது. இதை பரிச்சித்து பார்க்கப்பட்டு விட்டது. பரிச்சித்து பார்த்து வந்து என்ன சொன்னா ஒரு கும்பலக்கணத்தையும் ஒரு மீன லக்கணத்தையும் நானே இணைச்சிருக்கேன். அவன் வண்டி நல்லா ஓடுது. ஏன்னா ஒரு பக்கத்தில் ஆண் லக்கணம், ஒரு பக்கத்தில் பெண் லக்கணம். அப்ப என்ன செய்யுது? இணைஞ்சு போகுது. ஒரு குழந்தை அப்பாவுடைய லக்கணத்திற்கு வந்து 6வது லக்கணத்துல தான் பிறந்திருக்கு. அப்பாவுடைய லக்கணம் மீன லக்கணம், பிள்ளையுடைய லக்கணம் சிம்ம லக்கணம். அப்பாவை விட மாட்டேக்கு. ஏன்? 6வது லக்கணம் தானே, பிரச்சனை தானே? இல்லை. என்ன காரணம்னா அப்பா பெண் லக்கணமாக வந்து குழந்தை ஆண் லக்கணமாக வந்த காரணத்தினால் அப்பாவை விட்டு பிரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு பற்று பாசத்தோடு இருக்கிறது. இதை நீங்கள் எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள். இது எல்லாருக்கும் வந்து ஒரு கோல்டன் விதி என்று எனக்கு தெரிகிறது. நான் பரிச்சித்து பார்த்து வந்து என்ன சொல்ல பரிச்சித்து பார்த்துட்டேன். நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். அப்ப என்ன சொல்றான்னா ஒவ்வொரு இதற்கும் அஷ்டசஷ்டாங்கம் என்பது அதிலே வந்து அந்த அஷ்டசஷ்டாங்கத்தில் வந்து உங்களுக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்துல நீங்க டச் பண்ணாதீங்க. ஆனால் அஷ்டசஷ்டாங்கத்தில் வந்து 6 8 12 வந்தாலும் அந்த 6 8 தான். அந்த 6 8 வந்து தாராபலன் நட்சத்திரங்கள் உங்களுக்கு எப்பயுமே இனிமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வந்து என்ன சொன்ன எல்லாருக்கும் ஜோதிடம் படிக்காதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிடும். மேச லக்கணம், மேசம் மிதுனம், அதற்கடுத்து என்ன சொல்றாங்க? மேசம் மிதுனம் சிம்மம் துலாமு தனுசு கும்பம். இந்த 6 லக்கணத்துல போய் பிறந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிரான லக்கணங்கள் ரிஷபத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் கன்னியில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தாலும் மேனத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதுல நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு பாதம் மட்டும் இருக்கின்ற இடத்தில் வந்து கொஞ்சம் ஷேக்கிங் ஆகும். 2 பாதம் இருக்கிற இடத்துல வந்து ஷேக்கிங் ஆகாது அப்படிங்கிறத நான் பரிச்சித்து பார்த்து விட்டேன். இருந்தாலும் நீங்கள் பரிச்சித்து பார்த்து உங்களுடைய 2 6 10 என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை வலிமைப்படுத்துவதற்கு 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அது லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற லக்கண புள்ளி 2வது கட்டத்தின் லக்கண புள்ளின்னு ஒன்று இருக்கும். அந்த லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரம் தாராபலன் உள்ள நட்சத்திரமாக வரும். அந்த நட்சத்திரத்தை இயக்கி பொருளாதார மேன்மையும் தொழில் மேன்மையும் அடைவதற்கு ஒரு கட்டத்தின் 8வது ராசியில் இருக்கின்ற தாராபலன் உள்ள நட்சத்திரமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.